அனைவருக்குமான முதல்வர் உடன் இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீ ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட் மதுரை, சாந்தா சில்க்ஸ் அழகின் கம்பீரம் மதுரை, ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம், அனுஜ் ஸ்டைல்ஸ், கிஸ்கால் டிஎம்டி நம்பர் 1 டிஎம்டி கம்பிகள், கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள். திராவிட உணர்வுள்ள ஓர் இசையமைப்பாளர், சங்க தமிழை நவீன இசை வடிவில் இன்றைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் இவரது தனித்துவமான இசை முயற்சிகள் பலருக்கு முன் உதாரணம். எப்போதும் திராவிட சித்தாந்தத்தை பல மேடைகளில் முழங்கிய இசையமைப்பாளர் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவைக்கு என் முதல் வணக்கம். மேடையில் வீற்றிருக்கிற பெருந்தகைகள், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாண்புமிகு திரு தொல் திருமாவளவன் ஐயா அவர்களுக்கும், தமிழ் அறிஞரும் சொற்பொழிவாளருமான நாடாளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் திருச்சி கே சிவா அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் தோழர் எழிலன் அவர்களுக்கும், என்னுடைய உடன் பிறவா சகோதரர் தம்பி ராமையா அவர்களுக்கும், என்னுடைய தம்பி ராமையா அல்ல, என்னுடைய தோழர் தம்பி ராமையா அவர்களுக்கும், பட்டிமன்ற பேச்சாளர் சகோதரிக்கும், ஐயா TKS அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஏதோ ஒரு மாவட்டத்தில் எங்கோ மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிற, தமிழகத்தை இந்தியாவின் சிறந்த மாநிலமாக உயர்த்தி கொண்டிருக்கிற, பல்வேறு பெருமைகளை சேர்த்து கொண்டிருக்கிற நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நம் அவையின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். பேரை சொன்னாலே அதிருதில்லை. ஒரு விழா நடக்கும்போது விழா நாயகன் அல்லது மைய ஆளுமையாக இருக்கிறவர்களை போற்றி புகழ்ந்து பாராட்டுவது இயல்பு தான் அப்படின்னு அடிப்படையில் நீங்கள் நான் சொல்ல போகிற கருத்துக்களை பார்த்து விட வேண்டாம். ஏன்னா நான் ஆழ்ந்து நம்பாத கருத்துக்களை பொதுவெளியில் பேச மாட்டேன். நான் பேசுகிற கருத்துக்களை ஆழமாக உணர்ந்து நம்புகிறவன் நான். ஒருவேளை எனக்கு இன்றைக்கி நான் பேச போகிற கருத்துக்களில் தெளிவு இல்லைனாலோ, அல்லது தமிழகத்தை இந்த அரசு மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதில் ஏதாவது கொஞ்சம் அவநம்பிக்கை இருந்திருந்தாலும் நான் இந்த மேடையில் பேசுவதற்கு ஒத்துக்கொண்டு இருக்க மாட்டேன். நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிற கருத்துக்கள் எல்லாமே என்ன அனுபவத்தில் நான் ஆய்ந்து அறிந்து ஏற்றுக்கொண்ட உண்மைகள். என்னுடைய கருத்துக்களை கேட்கிறவர் ஏற்கலாம் மறுக்கலாம், ஆனால் இவை என் மனதின் ஆழ் உண்மைகள். எனக்கு அரசியல் இந்த நடப்பு அதில் கொஞ்சம் நாட்டமும் புரிதலும் வரத் தொடங்கிய காலத்திலிருந்து நான் சொல்ல போகிற ஒப்புமை கருத்துக்கள் எல்லாமே நீங்கள் எப்படி விளங்கிக்கணும்னா, கடந்த 1/4 நூற்றாண்டுன்னு வைத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் ரொம்ப பின்னாடி நோக்கி போனால் அப்போ அரசியலும் தமிழகமும் இந்த நாடும் சூழல் வேறு மாதிரி இருந்தது. 2000 இன்னைக்கு வரைக்கும் ஒரு 1/4 நூற்றாண்டை எடுத்துக்கொள்வோம். நான் சொல்ல போகிற ஒப்பீடு நான் விளங்கி கொண்டது, ஆய்வு செய்த எல்லாமே இந்த 25 ஆண்டுகள் அடிப்படையில் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு என்னை கவனிங்க. எனக்கு ஓரளவுக்கு அரசியலில் நாட்டமும் புரிதலும் வரத் தொடங்கிய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் விளங்கி கொண்டது என்னன்னா, இந்த கடந்த 5 ஆண்டுகள் தான் தமிழகத்தின் பொற்காலம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இங்கே அமர்ந்திருக்கிற ஆதரவாளர்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்கள். ஒருவேளை இந்த நான் பேசுகிற இந்த பேச்சு எங்கேயோ பதிவு செய்யப்பட்ட சமூக வலைதளங்களில் வந்தால் இது ரொம்ப மிகைப்படுத்தலாக இருக்கேன்னு நடுநிலையாளர்களோ எதிர் அணியில் இருப்பவர்களோ விமர்சிக்கக்கூடும். அவர்களுக்கு நான் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்றால், நீங்கள் அப்போது ஒப்புமை அடிப்படையில் இந்த ஆய்வை செய்யவில்லை என்று நான் விளங்கிக் கொள்கிறேன். நான் எப்படி விளங்கிக்கிட்டேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நல்ல அரசனை எங்கேருந்து தொடங்குவோம்? அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணும். அடிப்படை தேவைகள்னால் என்னன்னா, கல்வி, சுகாதாரம், குடிநீர், உணவு உற்பத்தி, வேலைவாய்ப்பு, இந்த மாதிரி தேவைகளை அவர்கள் திட்டங்களை தீட்டி நிறைவேற்றி கொண்டு, பிறகு எதிர்கால தொலைநோக்கு திட்டங்களான உயர்கல்வி, கலை, இலக்கியம், விளையாட்டு, இதை போலவும் வெளிநாட்டு முதலீடுகள் அல்லது தொழில் முனைவோரை ஊக்குவித்தல் என்று தொலைநோக்கு திட்டங்களை திட்டமிட்டு படிப்படியாக நிறைவேற்றுதல், இதை தவிர சமூக நலத்திட்டங்கள், இதெல்லாம் அடிப்படை. இதையெல்லாம் ஒப்பிட்டு நான் பார்க்குறேன் என்னென்ன நடந்திருக்குன்னு. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், ஒரு நாடு முன்னேறணும்னா முதல்ல அந்த மண்ணில் இருக்கிற மக்கள் ஒற்றுமையுடனும் நல்லிணக்கத்துடனும் அமைதியுடனும் வாழும் வழிவகுக்க வேண்டும். அதை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம், ஒரு அசுரர் கூட்டம் அலையுது இந்தியாவில். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள பல வழிகளில் பலர் மூலமாக எப்படியாவது நுழைந்து இந்த அமைதியை குலைத்து அதில் அதிகாரத்தை பிடித்து விட வேண்டும் என்கிற வேட்கையோடு திரிகிறது இந்த அசுர கூட்டம்.
இவர்களை தடுத்து நிறுத்தி ஒரு ஃபயர்வால் போல மன உறுதியுடன் வெளியே நிறுத்தி எந்த விதத்திலும் தமிழகத்தை கெடுத்து விடாதபடி, இந்த ஒற்றுமை நல்லிணக்கத்தை கெடுத்து விடாதபடி காத்து கொண்டிருக்கிறவர் இவர் என்கிற உண்மையையும் நான் விளங்கி கொண்டேன். இப்போ நான் சொன்ன எல்லா அம்சங்களையும் ஒரு அடிப்படையில் கடந்த 25 ஆண்டுகளில் ஒவ்வொரு 5 ஆண்டும் இந்த ஆட்சி செய்த ஒவ்வொரு அரசும் அந்தந்த காலகட்டத்தில் இந்த எல்லா அம்சங்களிலும் என்னென்ன செய்தார்கள்னு ஒரு பட்டியலிட்டு கொண்டேன். நான் அரசியல்வாதி இல்லை, ஒரு கட்சியை ஆதரிக்கிறவன் இல்லை, ஏதோ ஒரு தனிப்பட்ட ஆளை கொண்டாடுகிறவன் இல்லை. திரைப்படத்திலேயே உங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகை யாருன்னு அந்த நேர்காணல் வரும்போதெல்லாம் கேட்பாங்க. நான் ரொம்ப சிந்திப்பேன், யாரையோ சொல்லணுமோன்னு. அந்த மாதிரி யார் பின்னாடியும் மயங்கி திரிகிறவன் அல்ல. இன்றைக்கு இந்த அரசை நான் ஆதரிக்கிறேன் என்றால் இந்த காரணங்களை அறிவார்ந்து சிந்தித்து நான் விளங்கி கொண்டதன் காரணமாக தான் உங்கள் முன்னே நின்று ஒரு சாட்சியாக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த கடந்த 25 ஆண்டுகளில் 5 அரசுகள், அதில் திமுக அரசும் இருந்திருக்கு. அந்தந்த 5 ஆண்டுகளில் இந்த எல்லா துறைகளிலும் எல்லா அம்சங்களிலும் என்னென்ன அரசை என்னென்ன செய்திருக்கிறதுன்னு ஒரு பட்டியலிட்டு பார்த்தால், அந்த ஒப்புமை அடிப்படையை உங்களுக்கு நான் காண்பித்தால், அல்லது நீங்கள் இதில் தவறு கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்து போய் பகுத்து பார்த்து ஒப்பீடு அடிப்படையில் பார்த்தால் நீங்களும் இந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த தமிழகத்தின் பொற்காலம் என்பது 2021 2026 வரை. அடுத்த 5 ஆண்டுகளில் இது இன்னும் சிறக்கலாம். நான் இதுவரைக்கும் வந்த ஒப்பீடு அடிப்படையில் நான் சொல்கிறேன். இது நான் விளங்கி கொண்டது. தமிழகத்தின் பொற்காலம் எது என்று கேட்டால் இந்த ஆட்சி அடிப்படையில் இதுவரைக்கும் மக்கள் இங்கே எந்த விதமான அந்த மத பேதங்களிலேயோ சாதி பேதங்களிலேயோ அங்கங்கே காலகாலமாக வேற்றுமைகள் இருந்தாலும் ஒவ்வொருவரும் இன்னொருவரின் அந்த நம்பிக்கையை மதித்து ஒற்றுமையாக வாழ்கிற காரணத்தினால தான் இன்றைக்கி அரசு இந்த ஜிடிபி இந்த விழுக்காடை அடைய முடிந்தது. நமக்கு அந்த சமூகத்தில் அமைதியை ஏற்படுத்தியது ஒரு முக்கியமான காரணம் என்று நான் நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கல்வியை எப்படி எல்லா சாதிக்குமானதும் பொதுவானதுன்னு கல்வி விடுதலை பெற்று தந்த திமுக அரசு இருக்குல்ல, காலங்காலமாக 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே தொடங்கின அந்த கல்வி புரட்சி இன்னைக்கு வரைக்கும் நிற்கிது. எத்தனை விதமான புது புது திட்டங்களை உருவாக்கி அதில் பலவிதமான பயிற்சிகளை கொடுத்து ஊக்குவித்து அவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த அரசு என்னென்ன புதுமைகளை செய்திருக்கு இந்த கல்வி திட்டத்தில்னா நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நினைவூட்டல் மட்டுமே நான் சொல்கிறேன். இந்த காலை உணவு திட்டம், எண்ணும் எழுத்தும், புதுமை பெண், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், பள்ளி மேம்பாட்டு திட்டம், வானவில் மன்றம், தொழில்முறை மற்றும் டிஜிட்டல் கற்றல், இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்தி அதில் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான பயிற்சியையும் புது உலகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி அவர்களுக்கு அதனால் பயனடைந்த அந்த மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் சூழ்நிலையில் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தாக்கத்தை அவர்கள் வாழ்க்கை அனுபவத்தோடு உணர்வோடு பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு தான் அவர் அமைத்து தந்த மேடை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அதில் உலகமே பார்த்ததை உங்களுக்கு தெரியும். லட்சக்கணக்கான மக்கள் தொலைக்காட்சி முன்னும் அந்த நிகழ்ச்சியில் நேரலையிலையும் அமர்ந்து இருந்து பார்த்து அந்த குழந்தைகளோடு அந்த பெற்றோரோடு உறவினரோடு கண்ணீர் சிந்தி பார்த்தோம். அவ்வளவு உணர்வுபூர்வமான அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடை ஒரு அரைவேக்காடு தலைவன் ஒருத்தன் நாடகம்னு சொல்லி கொச்சைப்படுத்துகிறான். அப்போ இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் நமக்கு கிடைக்கிற உணர்வை விட அதை கொச்சைப்படுத்தி மக்களை ஏமாற்றி ஏதோ ஒரு லாபம் ஈட்ட நினைக்கிற அவன் மேலே தான் நமக்கு அதிகப்படியான கோபம் வருது. எதனால இதை கூட விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு தன்மை உள்ளவர்களாக இருக்காங்க. அரசியல் கருத்துக்கள் மூலமாக நீங்கள் எதிர்கருத்தை தெரிவிங்க. அந்த எந்த கட்சியை யார் வேண்டுமானாலும் எதிர்க்கலாம், எதிர்வாதங்கள் வைங்க. ஆனால் எப்படி ஒரு உண்மையான மாணவ மணிகளின் ஏழ்மையை வறுமையை இந்த கல்வி திட்டங்கள் மூலம் போக்கிய இந்த அருமையான கல்வி திட்டங்களை உங்களால் நாடகம் என்று கொச்சைப்படுத்த முடியும். இதை சமூக வலைத்தளங்களில் நம்ம எல்லாருமே வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை. தமிழக துணை முதல்வர் அவர்கள் விளையாட்டுத்துறையை ஏற்ற பிறகு இந்த 3-4 ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் வியந்து போயிடுவீங்க. அதாவது இந்த விளையாட்டு அரங்கங்கள், திறந்த வெளியரங்கம், உள்ளரங்கம், விளையாட்டு உபகரணங்கள், இதற்கான உள்கட்டமைப்பு வசதிகள், இதற்கெல்லாம் பல கோடிகள் நிதி ஒதுக்கி எந்தெந்த அளவில் சின்ன சின்ன ஊர்களில் திறமைகளோட ஆனால் வாய்ப்பு கிடைக்காம, சரியான தளம் கிடைக்காம, சரியான நுண் பயிற்சி கிடைக்காம எத்தனை இளைஞர்கள் காத்துட்டு இருந்தவங்களோட நிலைமையை மாற்றி இன்னைக்கு சிற்றூர் இருக்கிறவங்கெல்லாம் சர்வதேச போட்டிகளையும் உலக அரங்கில் போட்டிகளையும் பதக்கங்களையும் வென்று புது நம்பிக்கைகளோடு புது வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததோடு இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற வேலையில் அவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த கதைகளை. விளையாட்டுத்துறையில் இவ்வளவு மேம்படுத்த முடியுமா ஒரு மாநிலத்து இளைஞர்களைன்னு ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக விளையாட்டுத்துறையில் இது நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க.
ஒருவேளை இதை விமர்சிக்க விரும்புகிறவர்கள், அப்படிப்பட்டவர்களை நான் ரொம்ப விரும்புகிறேன். ஏன்னா அறிவு சார்ந்து நீங்கள் எதிர்க்க விரும்புகிறீர்கள். விமர்சிக்க விரும்புகிறவர்களுக்கு இந்த விளையாட்டுத் துறையில் இந்த மாநிலம், இந்த துறையின் அமைச்சர் என்னென்ன செய்திருக்கிறார் என்பதை கலைஞர் தொலைக்காட்சி இணையதளத்தில் விரிவாக எழுதியிருக்கிறார்கள். ஒரு மிக நீண்ட பட்டியல், மிக துல்லியமாக எந்தெந்த ஊரில் என்னென்ன திட்டம் நிறைவேற்றப்பட்டது, என்னென்ன வசதி உருவாக்கப்பட்டது, எந்தெந்த பெயர் கொண்ட எந்த ஊரில் யார் என்ன விளையாட்டுக்கு போனாங்க, என்ன நிகழ்ச்சி நடத்தப்பட்டதுன்னு அந்த எக்ஸ்டென்சிவான பட்டியலை படிக்கிறதுக்கு உங்களுக்கு அரை நாள் தேவைப்படும். அதை படித்து விட்டு விமர்சியுங்கள். அதை படித்த பிறகு உங்களுக்கு விமர்சிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. என்ன மாதிரி இந்த மேடையில் அந்த பக்கத்தில் நீங்கள் வந்து நிற்க வேண்டி வரும். நல்ல விஷயங்கள் யார் மூலமாக எங்கே நடந்தால் பயனடைகிறது நம்ம தானே, நம்ம பிள்ளைகள் தானே. நம்ம மாநிலம் முன்னேறினா நம்மளுடைய வாழ்க்கை தரமும் முன்னேறும்ல. பொது நலத்தோடு நீங்கள் பாருங்கள். அதுவும் இந்த செஸ் ஒலிம்பியாட் நடந்தது, இன்டர்நேஷ்னல் ஹாக்கி டோர்னமெண்ட் நடத்தினது, இன்டர்நேஷ்னல் ஸ்குவாஷ் டோர்னமெண்ட், ஏஷியாட்டிக் சர்ஃபிங் சாம்பியன்ஷிப், இதெல்லாம் மைல் ஸ்டோன்ஸ். இதெல்லாம் நடந்தது தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் கடந்த கால் நூற்றாண்டில் ஏன்னா 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரிய அரசியல் பண்பு நாகரிகம் எல்லாம் இருந்தது. இந்த கடந்த கால் நூற்றாண்டு 25 ஆண்டுகளாக நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா வன்மம், காழ்ப்புணர்ச்சி, ஆணவம், அகம்பாவம், திமிர், பழியுணர்ச்சி, பழிவாங்கும் அரசியல், நயவஞ்சக அரசியல்னு இதையே பார்த்து பழக்கப்பட்ட நமக்கு ஒரு அரசியல் நாகரிகம் என்ற ஒரு புது வழியை இட்டார் இந்த தமிழக மாண்புமிகு முதல்வர். இது எந்த விதமான மிகைப்படுத்தலும் இல்லை. ஏன்னா தமிழக அரசையும் திமுக கட்சியையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தனிப்பட்ட விதத்தில் விமர்சிக்கிற பத்திரிகையாளர்கள், விமர்சகர்கள் கூட ஒட்டு மொத்தமாக எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு கருத்து, மாண்புமிகு முதல்வர் M.K. ஸ்டாலின் அவர்கள் ஒரு புதிய அரசியல் பண்பாட்டை தமிழகத்துக்கு கற்றுத்தந்திருக்கிறார்னு. எல்லாரையும் இவ்வளவு பண்போட, இவ்வளவு நாகரிகத்தோட இவர் அணுகுவார், நடத்துவார்ன்றதை கொஞ்சம் கூட தமிழகம் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா கடந்த 25 ஆண்டுகளில் நம்ம மைண்ட்ஸ் அப்படி டியூன் ஆகிருந்தது தவறான அரசியல் தலைவர்களால். இவர் எல்லாத்தையும் மாற்றி எல்லாரையும் வியக்க வைக்கிறாரு. ஒரு இனிய அதிர்ச்சி அது. ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு இவர் கொஞ்சம் கூடுதலாகவே ரொம்ப நல்லவராக இருந்துறாரோன்னு நமக்கு ஒரு ஆதங்கப்படுற அளவுக்கு. இங்கே பாருங்களேன், ஜாலியன் வாலாபாகில் 400 பேரை கொன்னா ஜெனரல் டயர். ஜாலியாக போயிட்டு வரலாம் வாடான்னு போனவங்கள 41 பேரை கொண்டுட்டான் ஒருத்தன். இவர் அந்த விஷயத்தில் கூட பண்போடு நடந்துக்கிட்டனால என்ன ஆகுதுன்னா அவர் இன்னைக்கு என்னென்னலாம் பேசிட்டு திரிகிறாரு பாருங்க. நல்லது பண்ண போய் நீங்கள் தான் கெட்டவன் மாதிரியும் நீங்கள் தான் குற்றம் இழைத்தவர் மாதிரியும் ஒரு சில பேசி திரிகிறார்ல. குறைந்தபட்ச மனசாட்சி ஒருத்தருக்கு வேண்டாம்? இப்போது அவரை கைது பண்ணியிருக்கணும், எஃப்ஐஆரில் ஒரு பேரை சேர்த்துருக்கணும், இதெல்லாம் எதுவுமே பண்ணலை. அதையும் தாண்டி இந்த குற்றத்துக்கு மிகப்பெரிய பொறுப்பே இருக்க வேண்டியவர் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்கணுமா இல்லையா, விளக்கம் சொல்லியிருக்கணுமா இல்லையா பொதுமக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் சட்டத்துக்கும். அதை பண்ணாமல் நம்ம முதல்வர் மேலே இன்னொரு படிப்பை இவர் ப்ரெஸ் மீட் நடத்துகிறார். அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு? எந்த ஒரு அரசியல் தலைவனும் தன் தொண்டனோ தன் மக்களோ இறந்து போவதை விரும்ப மாட்டான்னு. யாருக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறா பாருங்க. அவன் எதிரணியில் இருக்கிறவன், உங்களை மோசமாக விமர்சிக்கிறவன், தப்பாக பொய்யை பிரச்சாரம் பண்ணுறவன், பெரிய குற்றத்தை மாட்டியிருக்கான்னா இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா இருந்தாங்களே, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சு நசுக்கி எடுத்திருப்பாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் என்ன பண்பான அரசியலை செஞ்சு காட்டுறாரு பாருங்க இவர். இதில் தான் உயர்ந்து நிற்கிறார். எல்லா விதங்கள்லையும், திட்டங்கள்லையும், சேவைகள்லையும், பணிகளையும் மட்டும் இல்லாமல் பண்புலையும் உயர்ந்து நிற்கிற இந்த மனிதனை தொடர்ந்து நம்ம இந்த மாநிலத்தில் உயர்த்தி பிடிக்க வேண்டும். புது அரசியலே நம்ம உருவாக்க வேண்டும். இலக்கியத்திலேருந்து ஒரு சின்ன மேற்கோள் என்னால் சொல்ல முடியும். புறநானூற்றில் ஒரு பாடல் இருக்குது, பலருக்கு தெரிந்த பாடலாக இருக்கலாம். ஒரு பெண் புலவர் பொன்முடியார்ன்றவர் எழுதின பாடல். அவங்க பெண்ணாக இருக்கிறனால ஒரு தாய் ஸ்தானத்திலேருந்து பெண்ணாக இருந்து இந்த பாடல் எழுதுகிறாங்க. அதில் 4வது வரி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். முதல் வரி, ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே. அடுத்த வரி பாருங்க, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே. வளர்ந்து வர இளைஞனுக்கு நல்ல நடத்தையும் ஒழுக்கத்தையும் பண்பையும் கற்றுத்தருகிறவன் ஆளுகிற மன்னன் மட்டுமேனு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆள்பவனுடைய இலக்கணத்தை புரிந்து வைத்திருந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு பிறகு அதை நடைமுறையில் நடத்தி காட்டுறாரு. இந்த சிக்கலான சூழ்நிலையில் நம்ம மாண்புமிகு முதல்வர் அரசியல் புரிதல் வர தொடங்கின காலத்திலேருந்து சிந்தித்தது என் எண்ணத்தின் விளைவு தான் இப்போ நான் பேசுகிறது. அப்போ நான் எப்படி சிந்திக்க தொடங்கினேன்னா உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, பட்டியலிட்டு பார்த்தேன்னு. அந்த சமயத்தில் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக நன்மைகள் செய்தவர் யார், செய்து கொண்டிருப்பவர் யாருன்னு இட்டு பார்க்கும்பொழுது கிராமத்தில்
அந்த நில உரிமையாளர்களும் பண்ணையாளர்களிடம் கிடந்த கிராமத்துக்கு அரசியல் விடுதலை தந்து சுய உரிமை அவர்களுக்கு அரசியலை சட்டமயமாக்கி அவர்களை வெளிக்கொண்டு வந்ததிலிருந்து அடிப்படை உணவுக்கு தட்டுப்பாடு அந்த ஏழைகளுக்கு கூலி தொழிலாளிகளுக்கு வந்துவிடக்கூடாது என்று நுகர்பொருள் வாணிபக் கழகம் தொடங்கி அப்புறம் சைக்கிள் ரிக்ஷாலர்னு மாற்றி குடிசை மாற்று வாரியம் தொடங்கின்னு நீங்கள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி திமுக கலைஞர் தலைமையில் செய்த சேவைகளை சொல்ல தொடங்கினா இன்னைக்கு ஏன் இவ்வளவு உயர்ந்த மாநிலமாக நிற்கிறது என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம அம்மாவுக்கு விருப்பம் இருந்திருக்கலாம், அப்பாவுக்கு விருப்பம் இருக்கலாம், அண்ணனுக்கு விருப்பம் இருந்திருக்கலாம், எம்ஜிஆருக்கு வாக்களித்திருக்கலாம், ஜெயலலிதாவுக்கு வாக்களித்திருக்கலாம். எனக்கு அவர்களுக்கு வாக்களிக்க என்ன காரணம்? நான் பல ஆண்டுகள் அதிமுக தான் வாக்களிச்சுட்டு இருந்தேன். அதற்கு சிந்திக்க தொடங்கின பிறகு என்ன அடிப்படையில் அவங்களுக்கு போடுறோம்? நம்ம குடும்பம் செஞ்சாங்கன்னு பழக்கத்தை வழக்கம் மாதிரி போய் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோமே, நம்ம இப்படி ஒரு சமூக அடையாளம் உள்ளவன் போய் இப்படி நம்ம அறிவற்று செயல்படலாமா? அதற்கு காரணங்கள் இருந்து நியாயப்படுத்தினால் என் மனசாட்சி சொன்னால் நான் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். ஆனால் என்ன நடந்திருக்கிறது என்பது உண்மைகளை விளங்கி கொண்ட பிறகு உண்மைகளுக்கு தலை வணங்கி நான் இந்த திமுக அரசு தான் சிறந்த அரசு என்பதை விளங்கி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு வருகிறேன். என்னில் மேடையில் நீ இதுதான் பேசணும், முதல்வரை வாழ்த்தி பேசணும், திமுக ஆதரவு சொல்லணும்னு இன்னைக்கு வரைக்கும் என்னை யாரும் கேட்டு வந்ததில்லை. அப்படி கேட்டு வரவும் முடியாது. நான் சுயமாக சிந்தித்து சுய அறிவோடு செயல்படுகிறவன். இந்த உண்மையை விளங்கி கொண்டபடியினால் இந்த அரசு இந்த தமிழகத்தை இன்னும் மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்கிற உறுதியான நம்பிக்கையின் பெயரில் மீண்டும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் இன்னும் 5 ஆண்டுகள் தொடர்ந்தால் இந்த தமிழகம் இன்னும் உயரிய நிலையை அடையும், தமிழ் மேம்படும். என் மக்கள், என் மண், என் மொழி சிறப்புற வேண்டுமானால் இந்த அரசு தொடர வேண்டும் என்கிற உறுதியோடு யாரும் என்னை கேட்டுக்கொள்ளாமலே சமூக வலைதளங்களில் நான் இவர்களுக்கு எப்படி ஆதரவு திரட்ட முடியும், எப்படி உண்மைகளை மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் என்று என் அளவில் நான் சிறிய அளவில் செயல்படுகிறேன். இந்த பணி தொடரும். நம் முதல்வர் மீண்டும் முதல்வராக தமிழகம் தொடர நாம் எல்லோரும் வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.